வணக்கம் மக்களே, புதிய பேன் கார்டு குறித்து 2 அதிரடி அறிவிப்புகள் தான் வெளியாயிருக்கு. பேன் 2.0 திட்டம் பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் 2.0 என்ற திட்டத்தின் கீழ் புதிய பேன் கார்டுகளை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் ஏற்கனவே நம்மிடம் உள்ள பேன் கார்டு செல்லாமல் போகுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பேன் 2.0 திட்டம் என்றால் என்ன, விரிவாக பார்க்கலாம். பேன் என்பது வரி செலுத்துவோருக்கு வருமான வரித்துறையால் வழங்கப்படும் பிரத்யேகமான 10 இலக்க எண்ணாகும். வங்கி கணக்கு தொடங்குவதில் இருந்து தொடங்கி கடன் வாங்குவது, குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பணத்தை எடுப்பது, பண பரிவர்த்தனை, வரி ஏய்ப்புகளை தடுப்பது போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் பேன் கார்டு இன்றியமையாத ஆவணமாக இருந்து வருகிறது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அதிநவீன வசதி கொண்ட புதிய பேன் அட்டைகள் வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக ரூபாய் 1435 கோடி ஒதுக்குவதாகவும் கூறியுள்ளது. தற்போது நம்மிடம் நடைமுறையில் உள்ள பேன் அட்டையில் 10 இலக்க அடையாள எண் மற்றும் குறியீடு இருக்கும். புதிதாக அறிமுகப்படுத்த போகும் பேன் அட்டையில் QR கோட் இடம்பெற்றிருக்கும். இதன் மூலம் பேன் கார்டு சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும். பேன் கார்டு சேவைகள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் எனவும் நம்பப்படுகிறது. பேன் 2.0வின் சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒருங்கிணைந்த போர்ட்டல் வசதியின் மூலம் பேன் தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் தளம் கிடைக்கும். QR கோட் இடம்பெற்று இருப்பதால் சைபர் செக்யூரிட்டி மேம்படுத்தப்பட்டு இருக்கும். வரி செலுத்துவோருக்கு பேன் அட்டையில் இருக்கும் குறைகளை விரைவில் சரி செய்ய வழிவகுக்கும். ஒன்றிற்கும் அதிகமான பேன்களை விதிகளை மீறி வைத்திருப்பவர்கள் வருமான வரி சட்டம் 1961 படி கூடுதல் பேன் அட்டைகளை செயலிழக்க செய்யக்கூடும். நிறைய பேருக்கு நடைமுறையில் உள்ள பேன் கார்டு செல்லாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. அதற்கான தீர்வையும் பார்த்துடலாம். பேன் 2.0 திட்டத்தின் கீழ் புதிய பேன் அட்டைகள் வந்தாலும் நடைமுறையில் உள்ள பேன் அட்டைகள் செல்லும். QR குறியீடுகள் இல்லாத பழைய பேன் கார்டுகளை வைத்திருப்பவர்கள் புதிய ஒன்றிற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் இது தற்போது கட்டாயமாக்கப்படவில்லை. எனினும் வருங்காலத்தில் பேன் செயல்பாடுகளை எளிதாக புதிய அட்டைகளை பெறுவது சிறந்தது என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. பேன் 2.0 திட்டத்தின் கீழ் QR குறியீடு அம்சத்துடன் கூடிய பேன் கார்டுகள் வரி செலுத்துவோருக்கு இலவசமாக வழங்கப்படும். இதற்கு எந்த கட்டணமும் இல்லை என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே பேன் வைத்திருப்பவர்கள் மின்னஞ்சல், மொபைல் எண், முகவரி, பெயர் மாற்றம், பிறந்த தேதி போன்ற விவரங்களில் ஏதேனும் திருத்தம் அல்லது புதுப்பிக்க வேண்டுமெனில் பேன் 2.0 திட்டம் தொடங்கிய பிறகு அவர்கள் அதை இலவசமாக செய்யலாம். நவம்பர் 26 மத்திய அமைச்சரவை பேன் 2.0 திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த நிலையில் இது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.